தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கிராமத்தை சார்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பிரதீபா 17 வயது சிறுமி. காலையில் அவங்க வீட்டில் கழிவறை இல்லாத காரணத்தால் காலை கடன் செலுத்தலான்ட்டு இந்த கிராமப்புறங்களெல்லாம் கொல்லைப்பக்கம் ஒதுங்கிறது சகஜம். இப்படி காலை கடன் செலுத்த போன பிரதீபா ஒரு 3-4 மணி நேரமாக அவங்கள காணவே காணும். இதனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பயந்து அச்சப்பட்டு அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அங்கே இருக்கிற காவல்துறையினர்கள் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் வாங்க மாட்டோம், நீங்கள் இது பொண்ணு விஷயம், நீங்கள் போய்ட்டு மகளிர் மன்றத்தில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் மன்றத்தில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இல்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் உங்கள் காவல்துறைக்கிட்டே போயிட்டு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 14 மணி நேரமாக காவல்துறையினர்கள் பிரதீபா வீட்டார்களை ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கழித்து தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊர் கிராமத்தில் போயிட்டு கொல்லை பக்கம் தேடியிருக்காங்க. ஒரு புதாரில் அந்த பொண்ணு சடலத்தோடு மீட்கப்பட்டிருக்காங்க. உடம்புல அவ்வளோ காயத்தோடு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி, யாருன்னே அடையாளம் தெரியாத ஒரு நபரால் கற்பழித்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செஞ்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த காவல்துறையினர்கள் அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணை இப்படி பண்ணுறோமேனு உன் மனசு உன்னை உறுத்தலை, உன் கை காலெலாம் நடுங்கலை, எப்படி இதை செய்ய உனக்கு மனசு வந்துச்சு? இப்படி தான் போன வாரத்தில் 2 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டு இருக்கானுங்க. அப்படி அரிப்பு எடுக்குதுன்னா உங்கள் வீட்டில் தங்கச்சி, அக்கா, உன் கூட பிறந்தவங்க, உன் அம்மா இவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் காட்டுறா. உனக்கு பெற்றது ஒரு பொண்ணு தானே, உன் கூட பிறந்ததும் ஒரு பொண்ணு தானே, நாளைக்கு உன்னைய மனமார்ந்து வரப்போகிறதும் ஒரு பொண்ணு தான், அதனால் பிறக்க போகிறதும் ஒரு பொண்ணு தான். அது எப்படி மற்ற பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் கொடுக்க உனக்கு மனசு வருது?